வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் விதை கூட ஓர் நாள் மரமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மங்களகரமான துவங்கிய இந்த நாளிலிருந்து உனக்கான நேரம் மாறப்போகிறது. அழகாய் விடிந்திருக்கும் இந்த நல்ல நாள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தக்க ஏற்றங்களை கண்டு வியக்கத்தான் போகிறாய். இன்றிலிருந்து உனக்கான மாற்றம் தொடங்கவிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை சந்தித்தே தீருவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். சாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாய் ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன்.
நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதிலல்ல வாழ்க்கை, அதிலுள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன். உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். 2வது கட்டளை விரக்தி. இந்த உலகப் பொருட்கள், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவை கூடவே கூடாது என்ற பொருள் அல்ல. பணம், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது. அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும், அவரோடு நிச்சயமாக பேசலாம். 3வது அந்தர்முகதா, உள்முக சிந்தனை. மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும். அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும், அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும். இப்படியிருந்தால், அந்தர்முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும், அவரோடு பேசவும் முடியும். 4வது தீவினைகள் கசடர கழிப்படுதல். கொலை, கொள்ளை, மற்றவர்களை அழிப்பது,
தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது. இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம், அவரோடு கலந்துரையாடலாம். 5வது உண்மை. உண்மை பேசுவது, நேர்மையை கடைப்பிடிப்பது. மனிதர்கள் தமக்குத்தாமே நேர்மை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி நீ இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 6வதாக வருவது புலன் அடக்கம். புலன் இன்பம் தருபவை பிரியாக்கள், ஆன்மீக வளர்ச்சி தருபவை ஸ்ரீயாக்கள். பேராசை, அதிகப்பற்று போன்றவை புலன் இன்பத்துக்கே வழிவகுக்கும். அவற்றை விலக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும். பாபாதான் அனைத்துமே என்று நினைக்கலாம். பாபாவே சர்வதம், பாபாவே சத்தியம் என்று நினைத்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 7வதாக வருவது வைராக்கியம். மனதையும் உணர்வையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 8வதாக வருவது தூய்மை. மன தூய்மை நிச்சயமாக வேண்டும். மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமல் இருப்பதே தூய்மையாக இருப்பது. இப்படி இருந்தால் பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 9வதாக வருவது குருவின் இன்றியமையாமை. நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண எவராலுமே இயலாது. எனவே கடவுளை காண வேண்டுமென்றால் நல்ல குருவை நாடி செல்ல வேண்டும். குருவின் இன்றியமையாமை மிகவும் முக்கியம். அப்படி இருந்தால் பாபாவை காணலாம், பாபாவோடு பேசலாம். என்ன வேண்டுமோ கேள், கேட்டு கை நிறைய வரங்களை அல்ல அல்ல பெற்றுக்கொள். சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன், வரம் தரவே வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறாயா என் பிள்ளையே? என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? நான் கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டு மனவேதனையில் குமுறி கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உங்களுக்கு விழவில்லையா என்று நீ கேட்ட கேள்வி என் காதில் விழாமல் எப்படி இருக்கும் என் பிள்ளையே? உனது வழிகளெல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப் பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப் பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே? வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான், அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு
மேலோங்கி நீ வரவேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்குத் தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் பாதுகாவலனாக சாட்சியாக நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன். கவலையோடும் கண்ணீரோடும் வரவேண்டும் நீயே சாயிநாதா, வரம் தேட வேண்டும் சாயிநாதா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையோடு உன்னப்பா பேச வந்திருக்கிறேன். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு தேவையானது என்னவோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பியோ என்று நான் யோசித்து அதை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயியின் வாக்கு. உன் எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் பரிசு இதுதான். உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்தால் அதற்கான நிலையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். நான் உனக்காக அன்பை பொழிய, பாசத்தை கொடுக்க எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது குழந்தையே. கவலைக்கான மாபெரும் வெற்றியை நான் உன்னை நோக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? நடப்பது என்ன என்று தெரியாமல் அப்பாவியாக இருக்கிறாய். நடக்கப் போவதும் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வரவேண்டும் நீங்களே சாயிநாதரே என்று எப்பொழுதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய். வரவேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், தீர்க்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவும் இருக்கும். நான் அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே எல்லாம் புரியும். சரியான நேரத்தில் உனக்கு எல்லாம் புரியும். நான் உனக்கு புரிய வைப்பேன். அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகிறேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? நான் இருக்கிறேன். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை. இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை.
வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர உன்னிடம் நான் எதையும் விரும்பவில்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும். என் மனம் குளிரடையும். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை.